are unique. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். You are not just another person. You are a unique person. You have a unique personality. You have a unique talent. You have a unique character. The Bible says in Isaiah 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. Arise, shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. உதித்தது, already உதிச்சிருச்சு. It has risen. ஏற்கனவே உங்க மேல ஆண்டவருடைய மகிமை வந்ததுனால you can shine now. You can rise up and shine. உங்க மேல ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது. It is unique. God's glory is unique and it is upon you, so you are going to arise and shine. உங்களை பார்க்கும் பொழுது அநேகர் இவங்க பயங்கரமா பிரகாசிக்கிறாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு the way you talk, the way you do things, நீங்கள் செய்வது, பேசுவது, நீங்க பிளான் பண்ணுவது, டிசைட் பண்ணுவது, எல்லாவற்றையும் யூனிக்கா ஆண்டவர் மாற்றுவார். Because the glory of the Lord has come upon you. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இருப்பதனால், தேவாதி தேவனுடைய மகிமையே உங்க மேல இருப்பதனால், everything is going to be amazing. It will be shining for you. நீங்க எழும்புங்க, பிரகாசிங்க, because the glory is already upon you. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல ஏற்கனவே வந்து விட்டதனால் நீங்கள் எழும்பி பிரகாசிங்க. Let's pray. Father God, thank you for your glory upon us. Your beauty is upon us. உங்களுடைய மகிமை, உங்களுடைய முழுமை எங்க மேல நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அழகை எங்க மேல வச்சிருக்கிறீங்க. உங்க பிரசன்னத்தை எங்க மேல வச்சிருக்கிறீங்க. அப்பா, let us shine for you. நாங்கள் செய்வதெல்லாம் உமக்கு மகிமை வரும்படியா. Whatever we do, let it bring glory to you. Let us arise and shine. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உம்முடைய மகிமையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Thank you Father. Thank you Holy Spirit. In Jesus name, இயேசுவின் நாமத்தில். Amen.